ஹாய்! என்னதான் நம்மளோட பிஸியான ஹாஸ்டல் லைஃப்ஸ ரன் பண்ணாலும், ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், நாய்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாலும், நம்மளோட மைண்ட் எப்பொழுதும் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்னு தான் இருக்கும். பட் இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் அண்ட் வி நோ. கொஞ்சம் டைம் ஃபார் மை செல்ஃப் டு ஸ்லோ டவுன். ஹேர் கேர், செல்ஃப் கேர், பாடி கேர்னு ஒரு டோட்டல் செல்ஃப் கேர் ரொட்டீனை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் வித் அம்மா கிச்சன் இன்கிரிடியன்ட். Zero carbs but more effective like this glow. So this is my self care day. Welcome to my channel Cousy Tales. ஃபர்ஸ்ட் ஆயிலிங் மெத்தட். டபுள் ஆயிலிங் மெத்தட் இன்னைக்கு பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக தான் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் எனக்கு செட் ஆகக்கூடிய கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ எம் யூஸிங் பேராஷூட் கோகோனட் ஆயில், சம் 3 to 4 drops. நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் அண்ட் தென் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் காம் ஆகி ஒரு வார்ம் ஹீட்டாக இருக்கும்போது ஹேரை நல்லா ஃப்ரீயாக டீ டேங்கிள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே ஒரு குட்டி மசாஜும் கொடுத்து அப்ளை பண்ணோம்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஹேரால் மசாஜ் பண்ணுறது அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி இருக்கும். என்னோட ஹேண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ தட் ஐ எம் யூஸிங் ஸ்கேல்ப் மசாஜர் டூ. திஸ் இஸ் ஃப்ரம் அமேசான். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் திங் பொறுமையா தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். ஃபிங்கர் ஆர் ஸ்கேல்ப் மசாஜர் எது யூஸ் பண்ணாலுமே பொறுமையா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ்ல பிளாட் ஆகுது ஹேர் அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்பவே சாஃப்ட்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப் மசாஜர் யூஸ் பண்ணாம ஃபிங்கர் வச்சு சாஃப்ட்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ரிவர்ஸ் மெத்தட் இன்னுமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸிங் தட் லைக் தட் வே. நெக்ஸ்ட் ஐ எம் யூஸிங் நீம் டீத் ஒயிட் கோம். இந்த மாதிரி கோம்ப் யூஸ் பண்ணும்போது அந்த அளவு கோம்பில் ஹேர் லாஸ் வந்து வராது. ஸோ ஹேர் எல்லாத்தையும் நான் வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பன்னு நான் போட்டு சோப் பண்ண விட போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் கேர் வந்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து சோக் ஆனாலே போதும். நெக்ஸ்ட் ஒரு மினி ஸ்டெப் ஆஃப் ஃபேஷியல் ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் த ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபர்ஸ்ட் ஆயிலிங் மெத்தட். ஆயிலிங் மெத்தட்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு கொரியன் பிராண்டோட சென்டலா லைட்ஸ் கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த கிளென்சிங் ஆயில் பேசிக்காக வந்து நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் ரீசெண்ட் டைம்ஸாக எனக்கு நிறைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் நான் அந்த ஆயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இதில் லார்ஜ் பேக்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாருன்னா மினி பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்து தீர்ந்து போகலை. நம்ம கொஞ்சமாக இந்த ஆயில் எடுத்தாலே போதும். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. கொஞ்சமாக ஆயில் எடுத்துட்டு சீக்ஸ், நோஸ் அண்ட் மவுத்துக்கு கீழே எனக்கு ஒயிட் ஹெட் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கே வந்து மைல்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 2 in 1 மெத்தடா வந்து பண்ண போறோம். எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால ஸ்க்ரப்பிங்க்கு நான் தனியா எதுவுமே எடுத்துக்க போறது கிடையாது. ரைஸ் ஃப்ளாரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து ஸ்க்ரப்பிங் மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ தட் கிளென்சிங் பிளஸ் ஸ்க்ரப்பிங்க ஒரு 2 in 1 மெத்தடா நான் வந்து மேக் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் மில்க், கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் அண்ட் ஹனி. ஹனி நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கில் கொஞ்சமாக நான் மில்க் ஆட் பண்ணி அகைன் நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கிளென்சிங்காகவும் இருக்கும், ஸ்க்ரப்பிங்காகவும் இருக்கும். 2 in 1 மெத்தட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ எஸ், கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை லுக். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பயங்கர சாஃப்டாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஒன் ஸ்டெப்லேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் லுக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஃபேஷியல் ஹேர். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது கார்மெசி அண்ட் வந்து ட்விங்கிள் பிராண்ட். இப்போ நான் வீட்டில் வந்து இருக்கனால ட்விங்கிள் பிராண்டோட ரேசர்ஸ் தான் இருந்தது. ஸோ தட் ஐ எம் யூஸிங்
ட்விங்கிள் பிராண்ட்ல நெறைய பிளைன் ரேசர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணும்போது ஜிக்ஸாக் ரேசரா வந்து பார்த்து வாங்குங்க. பிளைன் ரேசர் வாங்கும்போது நம்ம ரிமூவ் பண்ணும்போது நெறைய கீறல் வரதுக்குலாம் வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. எனக்குமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ ட்விங்கிள் பிராண்ட் வந்து சூஸ் பண்றீங்க அப்டின்னா, கொஞ்சம் ரேசர்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்வர்ட் டைரக்ஷன்ல ஹேர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஐ அம் யூசிங் மை மாய்ஸ்சரைசர். இதுவும் ஒரு கொரியன் பிராண்ட் காஸ்ரக்ஸோட கொரியன் பிராண்ட் மாய்ஸ்சரைசர் தான். அத நான் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் ஐ அம் யூசிங் தட் ரேசர். ஐப்ரோஸ் நான் ரீசெண்டா தான் ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிறனால, ஐப்ரோஸ் எதுவுமே பண்ண போறது கிடையாது. சீக்ஸ், நெக் அண்ட் மவுத் கிட்ட இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். நெக்ஸ் கிட்ட வந்து நெறைய பேர் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ் கிட்டயும் நீங்க ரிமூவ் பண்ணி பாருங்க. அண்ட் தட் க்ளோ இஸ் ரியலி ஆசம். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஸோ ரேசர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இன்னுமே என்னோட க்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அந்த ஸ்கின் டோன பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 3rd ஸ்டெப் பார்க்க போறோம். ஃபேஸ் மாஸ்க். சேம் 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் அண்ட் குக்கும்பர நான் கொஞ்சம் கிரேட் பண்ணியிருந்தேன். அதில லைட்டா பீட்ரூட் ஜூஸ் வந்து மிக்ஸ் ஆனதுனால அந்த கலர்ல இருக்கு. ஐ அம் யூசிங் குக்கும்பர் ஜூஸ் அண்ட் குக்கும்பர லைட்டா கிரேட் பண்ணி வச்சிருந்தேன். அதுவுமே ஆட் பண்ணிட்டேன். குக்கும்பர் ஜூஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கூலிங் எஃபெக்ட்டுக்காக மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை ஆகும். ஸோ தட் ஐ அம் யூசிங் ஹனி அண்ட் கொஞ்சமா கர்ட். ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எப்பொழுதுமே கர்ட் யூஸ் பண்ணுங்க. கர்ட் வந்து நேச்சுரலாவே நம்மளோட டேன ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். மீன்வேல் நான் ஹேர் மாஸ்க்குமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஹேர் மாஸ்க்குக்கு 1 நெக், ஆலோவேரா ஜெல் அண்ட் கர்ட். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் நேச்சுரலா எனக்கு கிடைச்சதுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இல்லாத பட்சத்துக்கு மட்டும் ஆர்ட்டிஃபிஷியலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு சைட்ல வந்து அப்ளை பண்ணி சோக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் வீடியோல காமிக்கல ரொம்ப கிளம்ப்சியா இருந்தது அப்படிங்கிறதுனால, நெக்ஸ்ட் பாடி கேர் வந்து ட்ரை பண்ண போறோம். பாடி கேருக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் ஃப்ளார் ஒரு 2, 3 ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா காஃபி பவுடர், ஹனி, லிட்டில் பிட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அஸ் யூர் விஷ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்டா தான் இந்த மிக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம பாத் பண்ணும்போது லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் டெட் ஸ்கின் செல்ஸ ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா காஃபி பவுடர் வந்து அவ்வளோக்கா ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது எனக்கு. ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் மை ஃபைனல் க்ளோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கான டேவா நான் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஃபேஸ்க்கு நான் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவும் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி நல்ல சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டிங்காவே இருந்தது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச்சா என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் 90ஸ் மூவி மௌனராகமோட இந்த விளாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.